வணக்கம் நண்பர்களே. சனிக்கிழமை அமாவாசை. இந்த சனிக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வர்றதே ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அந்த வகையில் இந்த சனி அமாவாசையில் கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகங்களை உருவாக்க போகிறது. அதாவது 3 ராஜ யோகங்கள் உருவாக போகிறது. அதில் குறிப்பாக 4 ராசிகளுக்கு மிக பெரும் தாக்கத்தை இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கும், அவங்களுடைய தொழில், அதே போல் திருமண வாழ்க்கை, வியாபாரம், முக்கியமாக பிள்ளைங்களுடைய விஷயங்கள், வேலையில் நம்ம எப்படி வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாற்றங்களை நமக்கு எடுத்து சொல்லும். பண வரவு இருக்குமா இருக்காதா, ஆரோக்கியம் எப்படி இருக்கும், இது எல்லாமே சொல்லலாங்க. அப்படி இந்த 3 ராஜ யோகங்கள் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக 4 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அந்த 4 ராசி யார் என்ன அப்படிங்கிறது எல்லாம் தெளிவாக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுடைய ராசி என்ன, குறிப்பாக நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கா. அதாவது திடீர்னு ஒரு விபத்து நடக்குது, நம்ம எதிர்பார்க்காம ஒரு சண்டை சச்சரவு வருது, அடிதடி நடக்குது, ஏதோ ஒன்று எங்கள் வீட்டில் அமானுஷ்யமாக தோணுது அப்படின்லாம் எதிர்மறையான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அது உடனடியாக சரி செய்து தரப்படும். வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய சூரிய பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த 15ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தின்படி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவே பார்க்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா சில அரிய கிரக அமைப்பினுடைய காரணமாக ஒரே நேரத்தில் 3 சுப யோகங்கள் உருவாகுது. இந்த சுப யோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யோகங்களினுடைய நேர்மறையான தாக்கத்தால் நம்மளுடைய வேலை, தொழில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நன்மைகள் பெற இருக்கக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக 3 யோகங்கள் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். இந்த 3 யோகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாங்க கணிப்பின்படி இந்த மே 15ஆம் தேதி ஒரு சிறப்பான நாளாக சொன்னாங்க. அதாவது கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடியதாக அமையிருக்கு. குறிப்பாக மேஷராசியில் ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று ருச்ச யோகமும், அதே போல் ரிஷபராசியில் சூரியன் புதன் சேர்க்கையால் புதாதித்ய யோகமும், அதே போல் இந்த மாதிரி புதன் மற்றும் சுக்கிரனுடைய அமைப்பு பரிவர்த்தனை யோகத்தையும் உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபத்தில் புதனும், புதனை அதிபதியாக கொண்ட மிதுனத்தில் சுக்கிரனும் இருக்காங்க. இந்த அற்புத யோகங்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு மே 15ஆம் தேதி உருவான இந்த அதிர்ஷ்ட யோகங்கள் உங்கள் முக்கியமான விஷயங்களை பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் முடங்கி கிடக்கக்கூடிய வேலைகளை கூட இப்போ நீங்கள் சிறப்பாக முடிக்கக்கூடிய காலகட்டம். வரவேண்டிய பணம் கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சி, தொழில், இது எல்லாமே திட்டங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை கண்டிப்பாக தேடி வரும். மேலும் உங்களுடைய சிறப்பான செயல்பாடு சமுதாயத்தில் நல்ல மதிப்பையும் உங்களுடைய நல்ல ஒரு பெயரை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். பூர்வீக சொத்து கிடைப்பது அல்லது குடும்பத்தில் ஆதரவு பெருகுவது, இவை எல்லாமே உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னா அது மிகையாகாது. நாம் இப்போ பார்த்தது மேஷராசிக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல்
சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வேலை தொடர்பான துறையில் துரிதமாக நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுக்கு வேலை தொடர்பாக புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இவற்றை நீங்கள் சரியான விதத்தில் முடிக்கிறதால எதிர்காலத்தில் பதவி உயர்வு மற்றும் நன்மதிப்பு பெறுறதுக்கான வழிகள் கூடும். அரசு வேலைக்காக தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாதகமான சூழல் அமையலாம். மேலும் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் வேலை தொடர்பாக முழுமையான ஈடுபாடு உங்களை உயர்த்தும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக முக்கியமான ஒப்பந்தங்களில் அல்லது பெரிய திட்டங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய தலைமை தோற்றத்துக்கும் பாராட்டும் மற்றும் பிறர்கிட்ட உங்களுடைய கவனம் ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய தொடக்கத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் அமைய பெறுவீங்க. மேலும் உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கூடுதலான வசதியும் சௌகரியங்கள் பெறக்கூடியதாகவும், சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இங்கு பயணம் செல்ல அதிகமான வாய்ப்பு இருக்குது. வேலை தொடர்பான நீண்ட நாள் கனவு கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும். முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையும். இது எதிர்காலத்திலும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான லாபத்தையே ஈட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த மே மாதம் ஏற்பட்டிருந்தக்கூடிய யோகங்களால் அதற்கு பிந்தைய காலகட்டங்கள் உங்களுக்கு லாபகரமாகவும் சுபத்துவம் தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் செய்த முதலீடுகளில் இருந்து சிறப்பான வருவாய் பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு லாபகரமானதாக அமையும். நீண்ட கால நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் முடிக்க முடியும். இது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்துவதோ, அதில் விடாமுயற்சியோடு செயல்படுவதாலேயும் உங்களுடைய முன்னேற்றம், நிதி சார்ந்த ஆதாயங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த அமாவாசையில், அதாவது சனி அமாவாசையில் உருவாகக்கூடிய 3 யோகங்களால் மேஷம், நம்ம முன்பு பார்த்தது போல் மேஷம், சிம்ம ராசி, கன்னிராசி, தனுசு ராசி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் இப்படி நல்ல யோக காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நமக்கு மற்ற ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ரொம்பவே சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் நம்ம இன்னொரு ராசியும் சேர்த்து பார்த்துடலாம். அதாவது துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். துலா ராசிக்காரங்களுக்கு பொதுவாக ஒரு நல்ல நாளாக, நல்ல நாட்கள் இனிமேல் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. ஆடம்பர பொருட்களை நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் உங்களுக்கு அதிகமாக வரலாம். வணிகத்தில் உங்களுக்கு லாபம் ஈட்டி தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம். உங்களுடைய பணிகளை வெற்றிகரமாக முடிக்கிறதுல நீங்கள் வெற்றி அதிகமாக காண்பீங்க. பெண்களுக்கு தங்களுடைய பெற்றோர் வீட்டிலிருந்து லாபகரமான வாய்ப்புகள் அதிகமாக வந்து சேரும். உங்களுக்கு புதிய பொறுப்புகள் சிலவும் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம அமாவாசை நாள், அதாவது சனிக்கிழமை உருவாகக்கூடிய இந்த அமாவாசையில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக ஒரு 5 ராசிக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதே போல் நம்மளுடைய சேனலில் இந்த ராசிக்கு மட்டும் இல்லாமல் நிறைய கோவில் வீடியோக்கள் இருக்குது, ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய தகவல்கள் இருக்குது. உங்களுக்கும் இதை கருத்தெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த விஷயங்கள், அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.